அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களுடைய பணி பதிவேட்டில் உள்ள விவரங்களை IFHRMS களஞ்சியம் வலைதளத்திலிருந்து PDF வடிவில் மிக எளிமையாக ESR-ஆக எவ்வாறு டவுன்லோட் செய்து கொள்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு IFHRMS களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே karuvulam.tn.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் களஞ்சியம் வலைதளம் ஓப்பன் ஆகிட்டு அதில் எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 11 இலக்க IFHRMS ஐடியும், பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல IFHRMS வலைதளத்திற்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சைன்இன் கொடுத்ததும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் லாஸ்ட்டாக அதர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் 6ஆவதாக பார்ட் 1 ESR அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய 11 இலக்க IFHRMS ஐடி, உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இது ரைட் சைடில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் லாஸ்ட்டாக க்ரீன் கலரில் SR வியூ அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் சர்வீஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு வந்திருக்கும். அதில் PDF அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஓப்பன் அப்படின்னு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய ESR PDF வடிவில் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் வித் அப்படின்னு கேட்கும். அதில் டிரைவ் PDF வியூவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுடைய SRயில் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களும் PDF வடிவில் இது போல் டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும். முதலாவது பேஜில் உங்களுடைய பயோடேட்டா, இரண்டாவது பேஜில் உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ், இது போல் உங்களுடைய SRயில் உள்ள அனைத்து விவரங்களும் ESR வடிவில் வந்திருக்கும். இதில் ஏதாவது விவரங்கள் தவறுதலாக இருப்பின் அதனை உங்களுடைய DDO அலுவலரிடம் தெரிவித்து அதனை திருத்தம் மேற்கொள்ள செய்யலாம். இது போல் மிக எளிமையான முறையில் அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களுடைய ESR-இனை IFHRMS களஞ்சியம் வலைதளத்திலிருந்து மிக எளிமையாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.